நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகியம்மன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே, வாழ்க்கையில யார் நல்லவன் யார் கெட்டவன் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா இது கலியுகம். கெட்டவன் கூட நல்லவன் மாதிரி நடிக்கிறான், நல்லவன் மாதிரி பழகிட்டு கெட்டது பண்றாங்க. யாரையும் எளிதில் நாம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு 4 ராசிக்காரர்கள் குபேரன் மாதிரி, இந்திரன் மாதிரி, கர்ணன் மாதிரி, கண்ணன் மாதிரி இருந்து உங்க வாழ்க்கையில நல்லதும் உங்க வாழ்க்கையில காப்பாற்றுவதற்கும் உங்களை முன்னேற்றத்திற்கும் உதவி செய்வாங்க. அப்படிப்பட்ட அந்த 4 ராசி யாரு அப்படின்றத இன்றைய பதிவில் பார்க்க போறோம். பதிவா ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல்ல. ஏற்கனவே சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் மற்றும் குரு அதிசார பயிற்சி பலன்களை பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனல்ல போய் பாருங்க. மேலும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு ஒரு ஆளுன்ற ஆப்ஷனை தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. அந்த 4 பதிவோட கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே, காலத்தால், கடவுளால், கர்மாவால் கிடைக்காத ஒரு விஷயம், நடக்காத ஒரு விஷயம்னா உங்களுடைய அன்பு பாசம். அது யாருக்கு கொடுக்கணும், எப்ப அரவணைக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெளிவா தெரியும். காலமும் கடவுளும் கர்மமும் உங்களை துரத்தி கொண்டுதான் இருக்கும். இருந்தாலும் கூட யாரிடமும் கண்டிப்பா யாருக்கும் துரோகம் இழைக்காதவர்கள் நீங்க. அதாவது ஒரு கால சூழ்நிலையில கூட மற்றவங்களுடைய மனசை கஷ்டப்படுத்தாதவர்கள் நீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு மன ரீதியாகவும் பண ரீதியாகவும் கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா காலப்புருஷத்தப்படியே 6ஆம் வீடாக நீங்க வர்றீங்க. ஓகேங்களா? அதனாலே கடன் அல்லது எதிரி அல்லது நோய் இந்த மாதிரி பிரச்சனைகளை ஒரு சில குறிப்பிட்ட காலங்கள், அது நீண்ட காலகட்டம் சொல்லலாம், மாட்டிக்கிட்டு தவிப்பீங்க. அது இயற்கையான ஒரு விஷயம். அதுக்கு ஒரு மாற்று வழி அப்படின்னா நீங்க நிச்சயம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், குரு பகவானை அதிகமான முறையில் வழிபாடு செய்கின்ற பொழுது நிச்சயம் அதனுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும். இந்த ஒரு நேரத்துல உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா, யார் அதுல உங்களுக்கு நன்மை செய்வார்கள் அப்படின்றத இன்றைய இதில் பார்ப்போம். இந்திரன் போல இருந்து, அதாவது இந்திரன் எப்படி இல்லற வாழ்க்கை, தாம்பத்தியம், குழந்தை பாக்கியம் அனைத்தையும் அள்ளி கொடுப்பானோ அப்படி உங்களை சந்தோஷமா ஹாப்பியா வச்சுக்கக்கூடிய நபர் யார்? அதுல ஃபர்ஸ்ட் வரக்கூடியது துலாம் ராசியிலோ அல்லது துலாம் லக்னத்திலோ பிறந்தவர்கள். அவங்க உங்க வாழ்க்கையில நண்பராகவோ உறவாகவோ அமைந்துவார்கள். ஸோ உங்களுடைய சந்தோஷத்திற்கு அவர்கள் முக்கிய காரணமாக இருப்பார்கள். உங்களை இன்பத்துல ஆள வைப்பார்கள். உங்களுடைய திருமணம், உங்களுடைய குழந்தை பாக்கியம், உங்களுடைய குடும்பத்தில் நடக்கூடிய சமாச்சாரங்கள், அதுல குடும்பத்தில் ஒரு நபரா இருந்து சில காரியங்கள் செய்யறதுக்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு. மேலும் உங்களுடைய பண சேமிப்பு, உங்களுடைய கஜானான்னு சொல்லலாம், உங்களுடைய கல்லாப்பட்டி சொல்லலாம், உங்களுடைய ஏடிஎம் சொல்லலாம், அவர்களாக இருப்பார்கள். உங்க பணத்தை பத்திரமா சேர்த்து வைக்கக்கூடிய நபர்களாக அவர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அப்படி துலாம் ராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் அவங்கள மிஸ் பண்ணிடாதீங்க. மேலும் துலா ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் கன்னி ராசியான உங்க ராசியில நீசம் அடைகிறாரு. அப்போ அவர்களுடைய சேமிப்பை கூட உங்களுக்காக விட்டு கொடுப்பார்கள். ஸோ உங்ககிட்ட அவங்களுக்கும் உங்களுக்கு சண்டை வச்சா, எவ்வளவு சண்டை வந்தாலும் அவர்கள் விட்டு கொடுத்து போறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. காரணம் சுக்கிரன் உங்க ராசியில நீசம் அடைகிறதுனால. சரிங்களா? ஸோ இப்படிப்பட்ட உறவை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தபடியா கண்ணன் மாதிரி இருந்து எப்படி மகாபாரத போர்ல பஞ்சபாண்டவர்களுக்கு தேவையான சொத்து ராஜ்யத்தை யுத்தம் புரிந்து உங்களுக்கு வாங்கி கொடுத்தாரோ அந்த மாதிரி நீங்க உங்களுக்கு தேவையான உரிமை, பங்கு, சொத்து அல்லது வாழ்க்கையில கிடைக்க வேண்டிய அதிர்ஷ்டம், ஒரு முன்னேற்றத்தை இந்த ராசிக்காரர்கள் வாங்கி கொடுப்பார்கள். அதில் வரக்கூடிய ராசி மகர ராசியில பிறந்தவங்க. ஸோ மகர ராசியில பிறந்தவங்க உங்க வாழ்க்கையில் இருந்தா, உங்க குடும்பத்துல இருந்தா நிச்சயம் உங்களை அடுத்த ஒரு பரிமாணத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொழில், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சொத்து விஷயம், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காதல் சம்பந்தமான சமாச்சாரம், இவருடைய உதவி கண்டிப்பான முறையில் இருக்கும். நீங்களே சில காரியத்தை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் இவங்க அதில் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார்கள். ஸோ இவங்க ஒரு அதிர்ஷ்ட ராசிக்காரங்க சொல்லலாம். இவங்க கூட இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் எப்போதுமே இருக்கும். ஓகேங்களா? அது மகர ராசி இல்லை மகர லக்னத்தில் பிறந்தவங்களா இருக்கணும். அப்படி இருக்கக்கூடியவங்கள மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தபடியா கர்ணன் போல் இருந்து கேட்கறதெல்லாம் அள்ளி எடுத்து கொடுக்கக்கூடிய நபர் உங்களுக்காக மட்டும். அப்படி இருக்கக்கூடிய நபர் யாரு அப்படின்னு பார்த்தா ரிஷபராசியில பிறந்தவங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு தாய் தந்தையர் போல் இருந்து நீங்க கேட்கிற விஷயத்தெல்லாம் செஞ்சு கொடுக்கறது, உங்களை அரவணைக்கிறது, உங்களை பத்திரமா பார்த்துக்கிறது போன்ற விஷயங்கள் ரிஷபராசிக்காரர்கள் மூலமா செய்ய முடியும். ஸோ அவங்க வந்ததுக்கு பிறகு உங்க வாழ்க்கையில நிச்சயம் ஏழையா இருந்தவன் பணக்காரனா மாறுறது, கெட்டவனா இருந்தவன் நல்லவனா மாறுறது அப்படின்ற நிலைப்பாடு கண்டிப்பா நடக்கும். ஸோ இந்த கண்டிப்பா ரிஷபராசிக்காரர்கள் உங்க வாழ்க்கையில உறவா நட்பா ஏதோ ஒரு சம்பந்தப்பட்டுட்டாங்கன்னா அவங்க மூலமா ஒரு பதவி உயர்வு, ஒரு ப்ரமோஷன், ஏதாவது எதிர்பார்க்காத விஷயத்துல ஒரு வேலையில ஒரு முன்னேற்றம் அப்படின்றது கிடைக்கும். உங்களை ஒரு உச்சத்துல ஏற்றி அழகு பார்ப்பார்கள் சொல்லலாம்.
ஸோ உங்களுடைய வெற்றியில் அவர்களுடைய சந்தோஷம் இருக்கும், அவருடைய பங்கு இருக்கும், அவருடைய உதவி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இவங்க மூலமா நிச்சயம் உங்களுடைய பெரிய அளவு கௌரவம், தன்மானம் சம்பந்தமான சீக்ரெட், ஓகேங்களா, உங்களுடைய மன ரீதியான பிரச்சனை, உங்களுடைய தன்மான சம்பந்தமான பிரச்சனை, அதை இவர்கள் தீர்த்து வைப்பார்கள். அப்படி ஒரு இழுக்கு வந்தாலும் சரி, குடும்ப கௌரவத்துக்கே ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, இவங்க தலையிட்டு அந்த பிரச்சனையை சேவ் பண்ணுவாங்க உங்களை. ஓகேங்களா? அப்படிப்பட்ட இந்த ரிஷபராசிக்காரங்க உங்களுக்கு ஒரு தாய் தந்தையோடு இருப்பாங்க, கண்டிப்பான முறையில் அவங்களையும் மிஸ் பண்ணிடாதீங்க. கர்ணன் போல் கிட்டத்தட்ட இருப்பார்கள். ஓகேங்களா? அடுத்தபடியா குபேரன் மாதிரி கேட்கிறதெல்லாம் காசு பணத்தை கொடுக்கக்கூடியவர்கள். இவங்களோட சேரும்போது காசு பணம் 2 மடங்கு லாபமா உங்களுக்கு மாறும். அப்படி ஒரு பைனான்சியல் விஷயத்துல பெரிதளவு ஒரு ராசியான ஒரு ராசின்னு சொன்னா அது கடக ராசியில பிறந்தவங்க, கடக ராசியோ கடக லக்னத்திலோ பிறந்தவங்க. இவங்க மூலமா உங்களுக்கு சொத்து பத்துகள் உருவாவதற்கு ஒரு நல்ல ஒரு சான்சஸ் கிடைக்கும். அதோட ஒரு பிசினஸ் பார்ட்னர் அமைஞ்சா ரொம்ப ரொம்ப நல்லது. வாழ்க்கை துணை அமைஞ்சா அவங்க வழியில் ஒரு சொத்தோ அல்லது வருமானமோ 2 மடங்கா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள், வேறு மாநிலத்தில் செட்டில் ஆகிறது, சொந்த வீடு கட்டி பெரிய அளவு செட்டில் ஆகிறது, இவங்களோட உதவி கண்டிப்பா அந்த காலம் இருக்கும். மேலும் இந்த கடகராசிக்காரங்கள்கிட்ட நீங்க ஒரு ஆலோசனை எப்போதுமே கேட்டுக்கிட்டீங்கன்னா பெரிதளவு அது உங்களுக்கு பெனிஃபிட்டா முடியும். ஏன்னா உங்களுடைய ராசினான புதன், அந்த புதனுக்கு மிகுந்த நட்பு கிரகம் இந்த சந்திர பகவான், அவருடைய ராசி தான் கடகராசி. ஸோ மன ரீதியான மதிய ரீதியான சில ஆலோசனை இவர்களுக்கு உங்களுக்கு நல்ல செட் ஆகும். இவங்களுக்கு அப்படி செய்யும்போது பெரிதளவு பைனான்சியலா உங்களுக்கு குரோத் இருக்கும், வளர்ச்சி இருக்குங்க. ஓகேங்களா? எப்படியாக இருந்தாலும் இவங்களுடைய தொடர்பு இருந்தா உங்களுக்கு பணப்பழக்கம் ரொட்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும். பிசினஸ் வேலையில இவங்க ஒரு பார்ட்னரா உங்களுக்கு அமைஞ்சிட்டாங்க, இல்ல கூட வேலை பார்க்குறாங்கன்னா கண்டிப்பா பெனிஃபிட் இருக்குது. அவங்க பார்க்கக்கூடிய லாபம், அவங்க பார்க்கக்கூடிய சம்பாத்தியத்துல உங்களையும் சேர்த்து கொள்வார்கள். ஓகேங்களா? முக்கியமா தாய் போல இருந்து சில காரியங்கள் உங்களுக்கு மறைமுகமாகவும் இவங்க செய்வாங்க, அதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட இந்த கடகராசிக்காரங்க அல்லது கடகலத்தில் பிறந்தவங்களையும் நீங்க மிஸ் பண்ணிடாங்க. ஸோ இந்த 4 ராசிக்காரர்கள், துலாம் ராசி, மகர ராசி மற்றும் ரிஷபராசி, அதுக்கு அடுத்தபடியே கடகராசி, இந்த 4 ராசியில பிறந்தவங்க உங்க வாழ்க்கையில நட்பாக, உறவாக, சொந்த பந்தமாக ஏதேனும் ஒரு வழியில் சம்பந்தப்பட்டுட்டா ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அவங்க மூலமா இந்த பெனிஃபிட் உங்களுக்கு இருக்கு. மேலும் கன்னி ராசிக்காரங்க, நான் முதல்ல சொன்ன மாதிரி நிச்சயமான முறையில வழிபாடுகளை தவறாம பண்ணிக்கங்க. அதுவும் குரு பகவானை வணங்குங்க. ஏன்னா உங்களுடைய கன்னி ராசிக்கு 4ஆம் வீடான தனுசுக்கும் 7ஆம் வீடான மீனத்துக்கும் குரு பகவான் அதிபதி. ஓகேங்களா? ஸோ குருவர்கள் இருந்தால் திருவருள் கிடைக்கும் சொல்லுவாங்க. சொத்துக்கும் சொந்த பந்தத்திற்கும் மிக முக்கியமான ஒரு கிரகம் அப்படின்னா உங்களுக்கு குருவானா அமையறாரு. ஓகேங்களா? குரு பகவான் வழிபாடு வியாழக்கிழமை அன்னைக்கு கொண்டைக்கடலை மாலை சாற்றி வணங்குவது மற்றும் திருமணம், குழந்தை பாக்கியம், வாழ்க்கை துணை சம்பந்தமான பிரச்சனை ஏற்படும் போது நீங்க தவறாம குரு பகவானை வணங்கிக்கிறது உங்களுக்கு நல்லது. நெற்றியில் சந்தனம் இட்டுக் கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய அளவு ஒரு வசீகரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தவறாம அதை நீங்க பண்ணிக்கணும். ஸோ நல்லவர்களே, நாம் இன்றைய கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக பிடிச்சிருந்த லைக் பண்ணி நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கு மறக்காமல் சேர்ச்சிங்கள். இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் இல்ல ஸ்ரீ பாரகியம் திருவடி சரணம்.